பாட்டி இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு கிட்னியில் ப்ராப்ளம், எங்கள் அன்னிக்கு கேன்சரு. எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்குன்னு கூட்டிகிட்டு வந்தோம். ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் விசுவாசத்தோடு போகிறோம். அடுத்த மாதம் வந்து எங்கள் அண்ணனை அண்ணி சாட்சி சொல்லணும். சரி சிஸ்டர், இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒப்பீனியன் என்ன ஜெபத்தை பற்றி? மன நிறைவோடு இருக்கேன். நான் மன கஷ்டத்தோடு வந்தேன். நான் ஃபாஸ்ட்டு சொன்ன மாதிரி வெறுமையான பாண்டம் வந்து வெறுமையாக போகாமல் நான் நிரம்பி போகிற அளவுக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, இந்த ஜெபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுமா. அவருடைய செய்தி, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே, ஆண்டவர் ஆவியானவர் இங்கே நடத்துதல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாக நடக்கும்னு சொல்லி தான் நான் விசுவாசிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய டெஸ்டிமனி கேட்டோம். அது போல் அவரும் வந்து டெஸ்டிமனி நிறைய சொன்னார். அதனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கட்டாயமாக நடக்கும்னு சொல்லி. சரி பாட்டி, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, ஜெபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு வந்திருக்குன்னு. இன்னைக்கு முதல்ல வந்திருக்கிறேன். பாஸ்டர் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தனிப்பட்ட ஜெபம் பண்ணார். நான் அபிஷேகத்தில் பெற்று இருந்து நான் ஜெபிக்காதவளாக இருந்திருக்கிறேன் நாள். இப்போ அதை ஜெபம் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். அடுத்த மாதம் சாட்சி இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, பாஸ்டர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா. யூடியூப்பில் பார்ப்பேன், அதனால் அன்றைக்கி வந்தேன். சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? பாஸ்டர் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. நல்லா இருந்துச்சு. அவர் பேசின வார்த்தையும் அவருடைய வசனமும் அவர் கொடுத்த செய்தியும் எல்லாருக்கும் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நல்லா இருந்தது. நான் யூடியூப் பார்த்து தான் இன்றைக்கி வந்தேன். இங்கே ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு சந்தோஷமாக சமாதானம். உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஜெபம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இங்கே பதமாக இருந்ததுங்க. அதாவது எனக்கு என்னோட உள்ளத்தில் வந்துட்டு நான் எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனால் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த இடத்த நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு ஆண்டவர் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகுது. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தீங்களா, இந்த ஜெபம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அற்புதம் இருந்துச்சு? ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் பாஸ்டர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அது எனக்கு நல்லா தெரியும். அநேக சாட்சிகளை காலையில் சொன்னாங்க. நல்லா சத்தியத்தை, உண்மையை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துறதை மட்டும் சொல்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் அவர் போகிறதில்ல. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் தான் சொல்கிறாரு. இந்த பகுதியில் எல்லா மக்களும் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வரணும், வரிக்கு ஆயத்தமாகணும். அதை பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து கர்த்தர் அவரை பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே.